கைஸ் இன்னும் நம்ம இந்த இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் ஆர் பிசிலேருந்து எப்படி வந்து டேட்டாஸ் எல்லாம் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு அல்லது ஐஃபோனுக்கு வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது, ஒயர்லெஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருப்பாங்க பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராசஸுக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை. வீட்டில் நீங்கள் ஒய்ஃபை வச்சுருக்கணுங்கிறது ஒரு அவசியமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒய்ஃபை இருந்தால் அந்த மெத்தட் ட்ரை பண்ணணும். இல்லை நீங்கள் ஹாட்ஸ்பாட் மூலமாக ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். பட் நான் இது ட்ரை பண்ணலை. ட்ரை பண்ணேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் அதே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஹாட்ஸ்பாட் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமாங்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப் ஆர் ஐஃபோன் எல்லாமே ஒரே ஒய்ஃபையில் வந்து கனெக்டில் இருக்கணும். ஸோ இதுக்கு நெட்டு தேவையான்னு கேட்டிங்கன்னா நெட்டு தேவையில்லை, இன்டர்நெட் தேவையில்லை. பட் வந்து ஒய்ஃபை வந்து ஒரே இதில் தான் கனெக்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் சாஃப்ட்வேர் தான். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதோட சாஃப்ட்வேரோட நேம் பார்த்திங்கன்னா லோக்கல் சென்டுங்கிறது தான். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட வெப்சைட்டில் போய் நம்ம வந்து செக் பண்ணோம் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியானதுங்கிறத. ஸோ சர்ச்சில் போய்ட்டு லோக்கல் சென்டுங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. லோக்கல் சென்டுங்கிற சர்ச் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இதான் அதோட அஃபிஷியல் சைட்டு, லோக்கல் சென்ட் ஷேர் ஃபைல்ஸ் டு நியர்பை டிவைசஸ்ன்றது. ஸோ ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸு சாஃப்ட்வேரு, சேம் டைம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு, iOS எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாங்கன்னா EXE ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஓஎஸ் இருக்குது. சேம் டைம் வந்து லினக்ஸ், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு, iOS இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு லேப்டாப்பு. ஸோ நம்ம வந்து விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிட்டு EXEங்கிற இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிப் ஃபார்மேட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபைலாட்டே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அஃபிஷியல்லேருந்து எடுக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். டவுன்லோட் பண்ணதுமே ஃபஸ்ட் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த காட்டின ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் தான் உங்களுக்கு காட்டும். ஆல்ரெடி இதில் இருக்க இன்ஸ்டால் பண்ணாலும் எனக்கு வந்து காட்டுது. ஸோ இந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரோமை க்ளோஸ் பண்ணிப்போம். ஃபயர்பாக்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா இனிமேல் நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ லான்ச் லோக்கல் செட்டுங்கிற இருக்கும், இதை வந்து டிக் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நான் வந்து நேம் வந்து செட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் வந்து சென்டு. ஸோ நீங்கள் ஃபைல் சென்ட் பண்ணாங்கன்னா இதன் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தீம், அதுக்கப்புறம் லோக்கல் சென்டரோட தீம் வேணுமோ இல்லை சிஸ்டமோட கலர் வேணுமோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து லோக்கல் சென்டரோட கலர்னால் க்ரீன் கலரில் இருக்குது. அப்புறம் சிஸ்டம் லாங்குவேஜ் மினிமைஸ் பண்ணணுமா, ஆஃப்டர் லாகின் அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் போட்டு சர்வர்னு போட்டிருப்பாங்க. இதில் வந்து கீழே வந்து டிவைஸ் நேமில் நீங்கள் வந்து டிவைஸ் நேம் மாற்றிக்கலாம். ஸோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து பழையபடியே வேலைனாலும் நீங்கள் பழையபடியே மாற்றிக்கலாம். ஸோ பழையபடியே மாற்றினா இதில் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி ரீஸ்டார்ட் ஆகிடும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வைக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் போட்டிருப்பாங்க, டிவைஸ் மாடலு இதெல்லாமே போட்டிருப்பாங்க, டிவைஸ் டைப்பும் போட்டிருப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஆடுமா இல்லை வெப் ஆடுமா, கமாண்டா லினக்ஸா அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா குயிக் சேவ் வந்து எங்கே வந்து பண்ணணும், அதாவது குயிக் சேவ் ஆனில் இருக்கணும். அதாவது இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் ஆனதுமே குயிக் சேவ் ஆகணும்னு கேட்டது. சேம் டைம் நீங்கள் வந்து பின் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பின் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பட் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயிக் சேவ் ஃபார் ஃபேவரைட்ஸ், அதாவது ஃபேவரைட்டில் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி கேட்குது. அதுக்கப்புறம் சேவ் டு ஃபோல்டர்னு கொடுத்துருக்கேன். பட் நம்ம இதை வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணுவோம். டவுன்லோட்ஸில் இருக்கும்,
அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி டெஸ்க்டாப்பு வந்து மாற்றுவோம். ஸோ டெஸ்க்டாப்பு கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொபைல் மூலமாட்டு இந்த இதுக்கு வந்து ஃபைல் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மொபைலில் சேம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது ரெண்டும் நம்ம அதுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிப்போம். சர்ச் இதில் வந்து லோக்கல் சென்டுங்கிற சர்ச் பண்ணிவிங்க. ஸோ ரெண்டாவது இருக்க ஆப் லோக்கல் சென்ட் இன்ஸ்டால். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. செக்யூரிட்டி ஸ்கேனிங், நெக்ஸ்ட்டு ஓப்பன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டுதான், பட் வந்து இதில் வந்து நேம் வந்து மாறி தான் காட்டுது. ஸோ கிக் சேவ் வந்து இதில் வந்து ஆன் பண்ணிவோங்க. ஸோ சப்போஸ் உங்கள் ஆனில் இல்லைன்னா நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ரெட்மி என்னோடய மொபைலு. ஸோ இதில் வந்து நீங்கள் லோக்கல் வாட்ச் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரைட் சைடில் இருக்க இதில் லோக்கல் வாட்ச் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் கஸ்டமைஸ் நேமு இதில் வந்து என்ன பேரானோ வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் லோக்கல் வாட்ச்சில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் சர்வரில் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃபைல் எப்படி சென்ட் பண்ணலாங்கிற பார்ப்போம். சென்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட லேப்டாப்போட நேம் வந்து இங்கே ஷோ ஆகுது. சேம் டைம் வந்து இந்த ஹேஷ் போட்டு 253ங்கிறது போட்டுது. ஸோ லேப்டாப்பில் சேம் இது இருக்குது பார்த்தீங்களா. இதே நீங்கள் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல் ஷேர் பண்ணுறது மீடியா வைஸும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்ன வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபைலில் போய்ட்டு ஷேர் பண்ணோம். ஸோ ஃபைல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஓகே, ஏதோ ஒரு ஃபைல் வந்து இது வந்து ஷேர் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த ஃபைலை நம்ம வந்து விண்டோஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறோம். நான் இப்போ வந்து இந்த நியர்பை டிவைஸில் இது வந்து ஷோ ஆகுது. அதை வந்து கிளிக் பண்ணதுமே எனக்கு ஷேர் ஆகிடும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஆச்சு. ஸோ ஷோ அண்ட் ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது, அதாவது எங்கே ஷேர் ஆகிருக்கு அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் தான் கொடுத்தோம். ஸோ அது வந்து டெஸ்க்டாப்பில் ஷேர் ஆகிடுச்சு. இங்கே வந்து வந்துடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஃபைல் இங்கே இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணணுமோ அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நான் வந்து டன் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுத்தவங்க க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் டன் கொடுத்து எல்லாமே க்ளோஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்கள் சென்ட் பண்ண ஃபைலை திரும்ப வந்து சென்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஃபைல் வேணாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஈவன் டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ எஸ், அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் அது எப்படி சென்ட் ஆகும் தெரியல. இப்போ நம்ம இதில் வந்து லேப்டாப்லேருந்து இதில் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவ் கொடுத்தவங்க இதில் வந்து சென்ட் கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். இங்கே பார்த்துட்டிங்களா நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுல. ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா பழையபடியே தான் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இதை க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி தான் சென்ட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து எந்த ஃபைல் சென்ட் பண்ணணுமோ அதை நம்ம வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிங்கிற இந்த டாக்குமெண்ட் ஃபைல், அதாவது இந்த எக்ஸல் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து லோக்கல் சென்ட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே நம்ம டைரெக்டாக ஆப்புக்குள்ளாடி போகும். ஸோ இங்கே வந்து உங்களோட நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். இங்கே உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்குது. ஸோ இதில் வந்து அலோ கொடுத்துவாங்க ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கான. எப்போ நம்ம இதில் வந்து ஓப்பன் கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸல் ஃபார்மேட் ஃபைலு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுருந்த ஒரு ஃபைல் தான். ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு வந்து எரர் வரும். கீழே இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து இருக்குது சென்ட் ஆகுங்கிற காட்டும். ஸோ இப்போ நான் டன் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ் போயிடுச்சு. இதே நீங்கள் டன் கொடுக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் விட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து செலக்டட்லேயே தான் இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாராளமாக உங்களுக்கு வந்து ஃபைல் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேம் இதே இதில் வந்து நம்ம வந்து ஐஃபோன்லேருந்து நம்ம இதுக்கு வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். சேம் டைம் இது ரெண்டும் ஐஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனில் வந்து ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ச்சில் போயிட்டு லோக்கல் சென்டுங்கிற சர்ச் பண்ணிவாங்க. லோக்கல் சென்டுங்கிற சர்ச் பண்ணிவிட்டு ஸோ இது இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவாங்க. ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்துவாங்க. சரி, ஓப்பன் கொடுத்துருங்க. பர்மிஷன் கேட்கும், கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து குயிக் சேவ் வந்து ஆன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம லேப்டாப்லேருந்து அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்ம மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோவை நம்ம வந்து மொபைலுக்கு இப்போ வந்து சென்ட் பண்ணுறோம், அது ஐஃபோனுக்கு.
ஸோ சென்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் சென்டரும் ஸோ கொடுத்துவாங்க. ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அவகேடோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ஐஃபோனில் இருக்கக்கூடிய நேமு. கீழே ஐஃபோன் அது மென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணதுமே ஐஃபோனில் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ அளவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிராண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகலன்னு சொல்லுது. ஸோ அதை பார்த்துக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபைல் சப்போர்ட் ஆகும் அது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக சென்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாகவும் சென்ட் ஆகும். இதுக்கு உங்களுக்கு நெட்டு தேவைங்கிறீங்க, நெட்டு தேவையில்லை. இது நெட் இல்லாமல் தான் சென்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் ரெண்டுமே கனெக்டாக இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் எதுவானாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சில ஃபைல்ஸ் வந்து கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகி எல்லாம் சென்ட் ஆன அப்புறம் எரர் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து சென்ட் பண்ணுங்கள். அது வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஈஸியாக வந்து ஒயர்லெஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ லேப்டாப்பில் சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஐஃபோன் ஆர் ஆண்ட்ராய்டு மூலமாட்டு நீங்கள் வந்து ஃபைல் வந்து ஜஸ்ட் ஷேர் கொடுத்து லோக்கல் சென்டர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் வந்து காட்டும். இங்கே இல்லைனாலும் அங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் செட் பண்ணதுமே அது வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டேட்டாஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணலாம் ஒயர்லெஸ் மூலமாக. இந்த ஆப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் நிறைய நாள் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ நம்ம வந்து கேபிள் கனெக்ட் பண்ணி தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ரொம்ப சைஸ் அதிகம்னா கேபிள் கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். அதான் வந்து பெட்ரு. ஏன்னா வந்து இந்த ஒய்ஃபை சிக்னல் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது வந்து தணரும். இல்லைன்னா அந்த எரர் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கேபிள் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுல இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ப்ளூடூத் தேவைப்படாது. லொக்கேஷன் சில டைம் வந்து கேட்டாலும் கேட்கும். மற்றபடி எதுவுமே இதுக்கு வந்து தேவைப்படாது. ஒய்ஃபை மட்டும் இருந்தாலே போதும். பட் இன்டர்நெட் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாட்டு எப்படி நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பார்த்துருக்கீங்க. அது ஒயர்லெஸ் மூலமாட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஆர் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டேட்டா ரெக்கார்ட் இருந்தாலும் சேம் பிளேஸ்லேயே காண்டாக்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.